ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ ஏன்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கான எபிசோட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கான எபிசோட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம மீனாவோட தம்பியை வந்து காட்டுறாங்க. மீனாவோட தம்பி கரெக்டாக அவரோட ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் அவர் ஒய்ஃபோட அப்படியே பைக் ஒன்று தள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். அவரை பார்த்துட்டு என்னடா பைக்கை தள்ளிட்டு போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரோட நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்லுவார், இப்படி நான் சிட்டிக்கிட்ட வந்து வேலை பார்த்த வரைக்கும் ரொம்ப மோசமாக இருந்தேன், இப்போ அவங்ககிட்ட வந்துட்டேன், இப்போ நீ ரொம்ப நல்ல நிலமையில இருக்க, பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, பெரிய கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் தான் வந்துட்டு மீனாவோட தம்பியும் அவர்கிட்ட கேட்குறாரு, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சிட்டி கூட தான் இருக்கியான்னு கேட்டதுக்கு, இல்லை சிட்டியை விட்டு வெளில வந்துட்டேன், ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா இருக்கேன், இதுக்கப்புறம் சொந்தமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், ஏரியாவில் ஒரு டீ கடை வைக்கலான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். டீ கடை வைக்கணும்னா காசுலாம் எப்படா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு. ஸோ அதுக்கு அவர் வந்துட்டு இல்லை எங்கேயாவது தான் கடன் வாங்கணும் அப்படின்னோடனே மீனாவோட தம்பியும் ஒரு ஃபினான்ஸ் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அதனால் நான் எதாவது அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். கரெக்டாக அந்த பையன் கிளம்பும்போது அந்த பையன் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவான். என்ன அப்படின்னா, இப்படி ஒரு டைம் வந்துட்டு முத்துவோட காரில் பிரேக் வயரை கட் பண்ணி விட்டது யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு தெரியாது, நான் சிட்டிக்கிட்ட இருந்தனால உன்ட்ட பெருசாக சொல்லிக்கலை, அந்த இதை கழட்டி விட்டதே சிட்டி தான், அதுக்கு வந்துட்டு யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்னா ரோகிணி தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ இவன் சொன்ன உடனே வந்துட்டு அடுத்ததில் மீனாவை வந்து காட்டுறாங்க. மீனா பார்வதி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. பூ வந்து டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அதை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து போயிருந்திருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு சிவன் வந்து உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிக்கிட்டு இருப்பார். இந்த டைமில் மீனா அவர்கிட்ட போயிட்டு யாருக்கு மாலை, பார்வதி ஆண்டி எங்கே அப்படின்னு கேட்டோடனே, ஒரு சாமிக்கு தான் கொண்டு வர சொன்னோம், இருங்க வந்தோடனே நீங்களே போட்டு விட்ருங்க அப்படின்னோடனே கரெக்டாக பார்வதி உள்ளேருந்து வருவாங்க. பார்த்தா ஒரு சரஸ்வதி கெட்டப்பில் ஒரு மாதிரி பயங்கரமாக ரெடியாகி வருவாங்க. ஸோ என்ன கெட்டப் அப்படின்னு வந்து மீனா வந்து கேட்டதுக்கு, இல்லை இப்போ கதை சொல்கிறோம் இல்லையா, அந்த கதையில் வந்துட்டு ஒரே மாதிரி சொன்னால் நல்லா இருக்காது, அதனால இந்த மாதிரி கெட்டப்ஸ்லாம் யூஸ் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் தான் வந்து ஐடியா கொடுத்தாரு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இவங்களுக்கு தான் வந்து மாலையும் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து மாலையை போட்டுட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி ஒன்று வந்து சொல்லுவாங்க. ஸோ குழந்தைகள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். அது சொன்ன உடனே மீனா பார்த்துட்டு பயங்கரமாக கிளாப்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த இது கரெக்டாக முடிஞ்ச உடனே வந்துட்டு வீட்டுக்கு விஜயா வந்துடுவாங்க. ஸோ விஜயா வந்துட்டு சரி மீனா வந்துட்டு ஓகேங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பும்போது பார்த்தா சிந்தாமணியும் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருவாங்க. சிந்தாமணியை பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க மீனா. அந்த டைமில் தான் அவர் தம்பி கால் பண்ணி இப்படி இந்த பிரேக் வயரை யார் கட் பண்ணி விட்டா, அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மீனா கிட்ட வந்து சொல்லிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பார்வதி பயங்கர இதாக வந்துட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, விஜயாவுக்கு பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கிங் ஆகிடும். என்ன கெட்டப் இது, நான் ஆல்ரெடி சோகத்தில் இருக்கேன், நீ வேறு என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே இவங்க பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்படி வந்துட்டு மனோஜ் வந்து கடன் வாங்கியிருந்தான், அந்த கடனை அடைக்கிறதுக்காக இப்போ அவங்க வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் சரி ஓகேன்னு சைனை போட்டு கொடுத்துட்டேன், இப்போ அந்த கடனையும் அடைக்கணும், மனோஜுக்கு நல்ல வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கணும், உனக்கு யாராவது வந்துட்டு டைவர்ஸ் வாங்கி தர மாதிரி வக்கீல் தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்வதிக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்வதியும் இருப்பா, நான் ஒரு வக்கீலை வந்துட்டு பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கிட்ட போயிடுவாங்க. உடனே சிந்தாமணி காசுலாம் ஒரு விஷயம் இல்லைங்க, நம்ம வந்துட்டு ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜயா கிட்ட சொல்லுவாங்க. எவ்வளோ வேணும்னு கேட்டதுக்கு 12 லட்சம் வேணும்னோடனே உடனே சிந்தாமணியும் வந்துட்டு திங்க் பண்ணிக்கிட்டு எப்படியாவது இந்த வீடை எழுதி வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வீட்டு பத்திரம் இந்த மாதிரி இருந்தால் தான் கொடுப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச ஃபினான்சியர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. உடனே விஜயாவும் சரி ஓகே நான் ஏதாவது வந்துட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கு இடையில வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு வக்கீலை பார்க்க போயிருந்தாங்க இல்லையா, ஒரு வக்கீலும் வந்துட்டு ஓகே சொல்லிடுவார். ஸோ அவங்கள வச்சு எப்படியாவது ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ஏதாவது ஒரு விவாகரத்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக விஜயா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை மீனா வந்துட்டு கரெக்டாக ஃபோன் பண்ணி முத்துக்கிட்டேயும் வந்து சொல்லிடுவாங்க, இப்படி உங்கள் பிரேக் வயரை யார் கட் பண்ணி விட்டது, அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து வீட்டுக்கு வந்து எல்லாரையும் உட்கார வச்சு இந்த விஷயத்தை வந்துட்டு போட்டு உடச்சிடுவார். இப்படி ரோஹிணி தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டோன்னே கூட கொஞ்சம் இந்த ஃபேமிலிக்கு பயங்கரமாக ஒரு ஷாக்கிங் ஆகிடும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு ஒன் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா பை பாய்.